ஹாய் நண்பர்களே, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சப்பாத்தி ஆந்திரா ஸ்டைல்ல எக் மசாலா கறி தான் செய்ய போறேங்க. எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. நான் 6 முட்டை அவிச்சு எடுத்து வச்சுட்டேன். மசாலா தாங்க மெயின் இதுக்கு. இதில் தானே போட்டு அரைச்சேன்னா 3 தக்காளி, 4 பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சோண்டு இஞ்சிங்க, ஒரு 6 பல்லு பூண்டு, இதை போட்டு மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டேன். தாளிக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க. பெரிய வெங்காயம் 3 பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கஸ்தூரி மேத்தி, கரம் மசாலா, மிளகாத்தூள், தயிர், சீரகம், பட்டை லவங்கம், மஞ்சள் தூள், உப்பு, எண்ணெய். முதல்ல எண்ணெய், கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகாத்தூள். முட்டை நான் பாதி கட் பண்ணி எடுத்துக்கினேன். அதை இதில் வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். முட்டை ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ குழம்பு தாளிக்கலாம். எண்ணெய், பட்டை லவங்கம், கொஞ்சம் சீரகம், பொடியை கட் பண்ண வெங்காயம், வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா விதைக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கரம் மசாலா, மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்குங்க. ஏன்னா மசாலா நம்ம பச்சை மிளகா அரைச்சிட்டு இருக்கோம், அதனால பார்த்து திட்டமாக போட்டுக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ 1/2 கப்பு தயிர் கலந்துக்கலாம். இந்த குழம்பு சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நான் இப்போ சப்பாத்தி செய்கிறேன், அதனால நான் கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். கஸ்தூரி மேத்திங்க, நல்லா நெசிக்கிட்டு போடலாம். கஸ்தூரி மேத்தினா வண்டி இலைங்க. கடைசியாக நீங்கள் காரம் உப்புலாம் பார்த்து கரெக்டாக போட்டுக்குங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. குழம்பு நல்லா கொச்சிச்சு. இப்போ ஃப்ரை பண்ண முட்டையை சேர்த்துக்கிறேன். நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் சப்பாத்தி எப்பவுமே செய்ய மாட்டாங்க. மாதத்துக்கு ஒரு முறை 2 மாதத்துக்கு ஒரு முறை தான் செய்வாங்க. அது சப்பாத்தி செய்யும் போது எனக்கு தேக்கி விட்டுருவேன் எங்கள் அம்மா. ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல, வீட்டில் 7 பேர் 8 பேர், ஒருத்தருக்கு 4 சப்பாத்தினா அதிகமாக சாப்பிடுவாங்க. சப்பாத்தினா ஏன்னா கையில் வேலை செய்கிறவங்க கஷ்டப்படுறவங்க. என்ன தான் சப்பாத்தி சாப்பிட்டாலும் அவங்க 1 2 பத்தாது. எப்படி ஒரு 7 8 சாப்பிடுவாங்க. அப்படி யோசிச்சு பாருங்கள் என் நிலமை எப்படி இருக்குமா. கண்ணில் தண்ணி ஊற்றும் எனக்கு. எங்கள் அம்மா 2 நைனா சொல்லிட்டு தேய் வச்சுன்னே இருப்பாங்க. குழம்பு பார்த்தீங்கன்னா குண்டால் தான் செய்வாங்க. உருளைக்கிழங்கு குழம்பு தான் செய்வாங்க. கறியெல்லாம் செஞ்சால் பத்தாது ஜனத்துங்களுக்கு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலிக்கு கணக்காக 2 எண்ணி செஞ்சுக்கிறோம். எனக்கு 2, எங்கள் வீட்டுக்காரர் 2, எங்கள் பாப்பாவுக்கு 1, என் பையனுக்கு 2ன்னு சொல்லிட்டேன். எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது ரொம்ப கஷ்டங்க. எண்ணெய் ஊற்றுறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஜவ்வாயிடும். இப்போ அம்மா வீட்டுக்கு போனால் தங்கச்சி ஃபேமிலி, எங்கள் ஃபேமிலி, அப்பா அம்மா ஜனத்தொகை அதிகம் சொல்லிட்டு ரெடிமேட்லேயே வாங்கிட்டு போயிடுவோம். நான் பரோட்டா, சப்பாத்தி, பூரி எல்லாம் குழம்பு மட்டும் அங்கே செஞ்சுப்போம். குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக சப்பாத்தி வச்சு சாப்பிட்லாம். பாருங்க, சூப்பராக எக் மசாலா கறி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி கூட இப்போ இந்த எக் மசாலா கறி சாப்பிட்டு பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் அவங்க சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்குதுன்ட்டு. உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. உங்கள் வீட்லேயும் ஒரே மாதிரி குழம்பு செஞ்சு போகிறோன்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. உண்மையிலே விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க.